திண்டுக்கல்லில் ஆட்டோ டிரைவரிடம் ரூபாய் 8000 பணம், செல்போன் ஆகியவற்றை வழிப்பறி செய்த 3 இளைஞர்கள் கைது. திண்டுக்கல் மேட்டுப்பட்டியை சேர்ந்த ஆரோக்கியசாமி மகன் செல்லத்துரை, வயது 27. இவர் ஆட்டோ டிரைவர். இந்நிலையில் இவர் வடக்கு வீதி பகுதியில் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த போது 3 வாலிபர்கள் நிறுத்தி வாடகைக்கு முத்தலகுப்பட்டி செல்ல வேண்டும் என்று கூறி ஆட்டோவில் ஏறி சென்றனர். முத்தலகுப்பட்டி பிரிவு அருகே ஆட்டோ சென்று கொண்டிருந்த போது 3 பேரும் செல்லத்துறையை ஆட்டோவை நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கி கத்தியை காட்டி மிரட்டி அடித்து உதைத்து செல்லத்துறையிடமிருந்து ரூபாய் 8000 பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்து சென்றனர். காயமடைந்த செல்லத்துறை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இது குறித்து மாவட்ட எஸ்பி பிரதீப் உத்தரவின் பேரில் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாசலபதி தலைமையில் சார்பு ஆய்வாளர் நாராயணன் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து அப்பகுதிகளில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட காமராஜபுரத்தை சேர்ந்த நாகராஜ் மகன் குமார், வயது 25, பெரியசாமி மகன் ராஜபாண்டி, வயது 37, முத்தலகுப்பட்டியை சேர்ந்த செல்வராஜ் மகன் அருண்குமார், வயது 30 ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.